வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து கண்ணு நாம் எப்பவுமே பருப்பு வடை உளுந்து வடை செய்வோம். ஜவ்வரிசி வச்சு ஒரு வடை செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வடைக்கு இந்த ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதில் 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து போட்டுட்டு நல்லா களைஞ்சிட்டு பாருங்க, நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கப்பில் 1 கப்பு தான் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரே கப்பில் இந்த 1 கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, ஜவ்வரிசி வடைக்கு 1 கப்பு நடக்கலை எடுத்துருக்கேன். ஏற்கனவே வறுத்ததுன்னா நம்ம கொஞ்சம் சூடு பண்ணோம்னா ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. நான் சொன்ன அளவு வந்து 1 கப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. இந்த பதத்துக்கு வந்துடும். நம்ம இது கூட பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கீங்களா, அதே இவ்வளோ. அடுத்தது உருளைக்கிழங்கு மறித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். நடக்கலை ஓரளவுக்கு ரொம்ப இதாக இல்லாமல் குறவுன்னு அரைச்சிருக்கேன், அதையும் இவ்வளோ. அடுத்தது அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டு அதை எடுத்துக்கலாம். அடுத்தது கடல மாவு எண்ணெய், அது 2 ஸ்பூன் போட்டு அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதே மிளகாய். இஞ்சி பூண்டு பாருங்கன்னு மறைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கன்னா அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, அது கூட உப்பும் போட்டுருக்கேன். நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டை எடுத்து உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த மாதிரி தட்டி கையில் மெதுவாக போடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், இல்லாட்டி கீழே போய் ஒட்டி கட்டிங்க. பிடிச்சிடுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகவே இருக்கணுங்க, சின்னது பண்ண வேண்டாம். அப்படியே மெதுவாக பிடிச்சி விடணும். பாருங்கன்னு நல்லா சிறந்துருச்சு. நம்ம இந்த டைம் எடுத்துடலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, பாருங்க, ஜவ்வரிசிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.